இந்த ₹3க்கு ஒரு சந்தன பில்லை கிடைக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வாங்கக்கூடாது. அதெல்லாம் வந்து சந்தனமே கிடையாது, அதெல்லாம் வெறும் சாக் பவுடர். இந்த மாதிரி சந்தனத்தை தடவி வச்சுக்கோங்க. அந்த காலத்தில் என்ன திரும்ப பண்ணுவாங்க, எல்லாம் அகல் விளக்கு, அகல் பாத்திரம், அகல் தட்டில் தான் பண்ணுவாங்க. கெமிக்கல் கிடையாது, கண் எரிச்சல் போயிடும், கண் பார்வைக்கு நல்லது. இரும்புனா இரும்பு, அதாவது காந்தம் பிடிக்காத ஸ்டீல் பாத்திரத்தில் வைக்கலாம். இப்போ ஃபேஷன் ஆகிடுச்சு. இதில் வந்து உங்களுக்கு வேக்ஸ் கிடையாது, லெட்டு கிடையாது, கலப்படம் கிடையாது. நீங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் கண் திருஷ்டியே வராது. வணக்கம் வீவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி என்ன, பாரம்பரியமாக எல்லாருக்கும் பிறந்த குழந்தையிலேருந்து என் வயசில் இருக்கவா எல்லாருக்கும் கண்ணுக்கு ரொம்ப தேவையானது, குளிர்ச்சியானது என்ன கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆமாம், பாரம்பரிய மையை எப்படி தயார் பண்ண போகிறோன்னு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? இப்போது நம்ம எப்படி மை தயாரிக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த மாதிரி அகல் விளக்கு பெருசாக இருந்தால் எடுத்துக்கோங்க. சின்ன அகல் விளக்காக இருக்கா, பரவாயில்ல, ஒரு 3 அகல் விளக்கு ஏற்றிக்கோங்க, அவ்வளோதான். என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம பண்ணலாம், சரிங்களா? திரியும் அதே மாதிரி எல்லா அகல் விளக்குலையும் திரி போட்டுக்கோங்க. நான் பெரியசாக இருக்கிறதுனால பெரிய திரியாக போட்டுன்றேன், அப்போ ஈஸியாக ஆகும். முதல்ல இதில் என்ன பண்ணணும், கேஸ்டர் ஆயில், அதாவது விளக்கெண்ணெய், எல்லா இடத்துலையும் கிடைக்கும் விளக்கெண்ணெய், அதை கேட்டு வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் எவ்வளோ ஊற்றுறோம், நல்லா ஒரு எவ்வளோ விளக்கெண்ணெய் ஊற்றினோமோ அவ்வளோ நல்லெண்ணெய் ஊற்றிடுவோம், சரிங்களா? நல்லெண்ணையும் ஊற்றிட்டேன், விளக்கெண்ணையும் ஊற்றிட்டேன். திரியை நல்லா எண்ணெயில் நனைச்சி நல்லா இப்படி ஓரத்தை இது பண்ணி வச்சாச்சு, சரிங்களா? இப்படி மூடுற மாதிரி ஒரு தட்டு வேணும். இது வந்து நீங்கள் இதே மாதிரி மண்ணில் கிடச்சா ரொம்ப விசேஷம் இருக்குது எனக்கு, ஆனால் தேட முடியலன்னு நான் இதை எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் எவர்சில்ல தட்டு கூட எடுத்துக்கலாம், ஏன்னா டவுட் வரும் எதை யூஸ் பண்ணணும் என்னன்னு. நீங்கள் வெண்ணெய் கிடச்சதுன்னா வெண்ணெயை, பசு வெண்ணெய் கிடச்சா தடவிக்கோங்க. அதுக்கு மேலே என்ன பண்ணணுன்னா, இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். நான் இது வந்து சந்தனப்பொடி. இந்த சந்தனப்பொடியை குழச்சி, இதை பாருங்கள், சந்தனப்பொடி பியூர் சந்தனப்பொடியாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா சந்தன கல் வச்சு இழைக்கணும். இது வந்து நான் பியூராக சந்தன பவுடர் வாங்கி வச்சுருக்கேன், அது ஈஸியாக இருக்கும் உங்கள் எல்லாருக்கும் அப்படின்னு இதை காமிக்கிறேன். இந்த ₹3க்கு ஒரு சந்தன பில்லை கிடைக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வாங்கக்கூடாது. அதெல்லாம் வந்து சந்தனமே கிடையாது, அதெல்லாம் வெறும் சாக் பவுடர். இந்த மாதிரி கல் இதெல்லாம் காதி கிராஃப்டில் கேட்டால் கூட நல்ல முத்தின கட்டை வேணும்னா கொடுப்பாங்க. இதை நீங்கள் வந்து இப்படி கொஞ்சமாக ஒரு ட்ராப்பு தண்ணி விட்டுட்டு இப்படி தேய்க்கணும். தேய்க்க அழகாக சந்தனம் வரும். அந்த சந்தனத்தை எடுத்து இதில் தடவிக்கலாம். நான் உங்களுக்கு மாடல் தான் காமிச்சேன், ஏன்னா நம்ம வீடியோவில் பண்ணும்போது லேட் ஆகிடும்னு. இப்போ இந்த கல்லில் இந்த சந்தனம் இருக்குல்ல, இதை கரைச்சோம்ல, அதை அப்படியே தடவிடணும். இதை பாருங்கள், இந்த மாதிரி சந்தனத்தை தடவி வச்சுக்கோங்க, சரிங்களா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எரியறது மேலே தட்டை வச்சு அணைஞ்சு போயிடும். அதனால் நம்ம அகல் விளக்கோட ஹைட்டை விட கொஞ்சம் ஹைட்டு ஜாஸ்தியாக, இல்லை இன்னும் கூட கொஞ்சம் ஹைட்டு ஜாஸ்தியாக நீங்கள் என்ன பண்ணலாம், 2 பாத்திரம் எடுத்துக்கணும், 2-3 பாத்திரம். இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இதை எடுத்து இப்படி வச்சிடணும். இதை எடுத்து இப்படி, நீங்கள் டம்ளர் கிடச்சா கூட, சின்ன டம்ளர் கிடச்சா அதை கூட வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணணும், இந்த 3ஐயும் இந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்து பற்ற வச்சிடணும். பாருங்கள் எப்படி சூப்பராக எரியுது. பெரிய திரி போட்டிருக்கோமா, குறைஞ்சது எவ்வளோ நேரம் நம்ம எரிய விட்றோமோ அவ்வளோ வந்து நம்மளுக்கு அதோட இது கிடைக்கும். அதை வச்சு நம்ம மை எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த தட்டை அப்படியே இப்படி க்ளோஸ் பண்ணி போட்டுடணும். அந்த காலத்தில் என்ன திரும்ப பண்ணுவாங்க, ஒரு நல்ல ரவுண்டு கிண்ணி வச்சு அது உள்ளே இதை வச்சு அதுக்கு மேலே இதை மூடிடுவாங்க அழகாக. அது பாட்டுக்கு புகை சேர்ந்துட்டே இருக்கும். எல்லாம் அகல் விளக்கு, அகல் பாத்திரம், அகல் தட்டில் தான் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு இதில் பண்ணி காமிக்கிறேன். அதாவது இந்த மாதிரி மண்ணில் பண்ண தட்டு கிடச்சாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, எவர்சில்ல தட்டு கிடச்சாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை பித்தளை தட்டு இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. தட்டு சுடும், கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ட்ரை பண்ணி இப்படி திருப்பி விட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா புகை வந்துடும், ஃபுல் புகை வந்துடும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணுன்றதை சொல்கிறேன். இது ஒரு மணி நேரம் எரியட்டும், சரிங்களா? நான் உங்களுக்கு இதை இப்படி காமிக்கிறதுக்காக இங்கே வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு சாமி ரூம்லேயோ இதுலேயோ ஒரு ஓரமாக வச்சா அது பாட்டுக்கு எரியும். நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் செக் பண்ணி அப்படி திருப்பி விட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதை இங்கே நடுவில் வச்சா காற்றெல்லாம் வரும், நல்லா எரியாது, சரிங்களா? பாருங்கள், இப்போது கிட்டத்தட்ட 1 hour 1.5 hours எரிஞ்சிருக்கு. நான் ரொம்ப எரிய விடலை. பாருங்கள், ஆயில் இவ்வளோ இருக்குது. இன்னும்
நான் போகிறோம் இது போகிறோம் அப்படின்ட்டு எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்து சேர்ந்துருக்கு பாருங்கள். இந்த கறி தான் நம்மளுக்கு கண்மையாக இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து நம்ம சந்தன பவுடர் இங்கே பார்த்துட்டே இருங்க எவ்வளோ சேர்ந்துருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்களான்னு தெரியல எனக்கு. இதை பாருங்கள் எவ்வளோ சேர்ந்துருக்கு பாருங்கள், பார்த்தீங்களா? இதை அப்படியே கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். நமக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போ மை பண்ணிட்டா போகிறோம். ஏன்னா இது வந்து கெடாது, எத்தனை வருஷம் வேணாலும் வச்சுக்கலாம். இதை வந்து அப்படியே ஒன்றில் கலெக்ட் பண்ணிடணும். சரிங்களா? இதை அப்படியே கலெக்ட் பண்ணிவிட்டு நமக்கு வேணுன்ற அளவுக்கு மையை நம்ம தயார் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதனால் இப்போ நான் எப்படி மை தயார் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். கொஞ்சமாக இந்த கறி பவுடரை எடுத்துக்கணும். ஆக்சுவலாக இந்த மை வந்து உங்களுக்கு அவ்வளோ நல்லது, அவ்வளோ நல்லது. எந்த கெமிக்கல் கிடையாது. கண் எரிச்சல் போயிடும். கண்ணில் அழுக்கு இருந்தால் வெளியில் வந்துடும். கண் பார்வைக்கு நல்லது. பாருங்கள் இப்போ இந்த எண்ணெய் இவ்வளோ இருக்குது. இது அப்புறம் கூட வேணும்னா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதெல்லாம் நகர்த்திடுவோம். இப்போ நம்ம எப்படி நம்ம கண்ணுக்கு மை தயார் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த எண்ணெயிலேயே நீங்கள் கரிசாலை செடி கிடச்சதுன்னா மஞ்சள் கரிசலாங்கண்ணி அதை அரைச்சி இதில் ஒரு 2 ஸ்பூன் சாரை விட்டிங்கன்னா இன்னும் பவராக இருக்கும். ஆக்சுவலாக கண் திஷ்டியே வராது. நம்ம தயார் பண்ணுற இந்த எண்ணெயில் கண்ணுக்கு ரொம்ப நல்லது. எரிச்சல் வராது. கண்ணில் அழுக்கு இருந்தால் வந்துடும். குளிர்ச்சி இருக்கும். ஸோ இப்போ நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத சொல்ல போகிறேன். இங்கே பாருங்கள் கொஞ்சமாக கேஸ்டர் ஆயில் ஒரு 2 ட்ராப். சரிங்களா? அதுக்கப்புறமா ஒரு ட்ராப் நெய், பசு நெய் என்ன. சரிங்களா? அது வந்து ரொம்ப மஸ்ட்டு. நெய் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். கேஸ்டர் ஆயில் வச்சு கூட நம்ம ரெடி பண்ணிடலாம். சரிங்களா? அதனால் இது கிடைக்கலையே அது கிடைக்கலையேன்னு நீங்கள் வருத்தப்படக்கூடாது. அதனால் நம்ம பாருங்கள் மை எப்படி சூப்பராக ரெடி ஆகுதுன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. இது குழந்தைகளுக்கு கன்னத்தில் விடுறது, கண்ணில் விடுறது, நம்ம பெரியவாயிட்டுக்கிறது எல்லாம். நான் கண்ணில் இந்த மாதிரி மை தான் யூஸ் பண்ணுறேன். வெளி மையெல்லாம் நான் யூஸ் பண்ணுறதில்ல. அப்பப்போ வேணும்போது பண்ணிப்பேன். இந்த புகையை எடுத்து வச்சுருவேன். அதாவது இந்த கறியை அஞ்சனம்னாலே மையின்னு அர்த்தம். இது கொஞ்சம் லிக்விடாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் அதாவது இந்த கறி எடுத்து போட்டு இன்னும் கொஞ்சமாக கரைச்சோன்னா சூப்பராக கெட்டியாக வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் கரைச்சிக்கணும். அதாவது என்ன நல்லா அப்படி கை விட்டோ இல்லை ஸ்பூன் வச்சோ நல்லா குழச்சிக்கணும். நல்லா குழைக்க மை வந்து பிரமாதமாக இருக்கும். சூப்பராக இருக்கும். வேணால் பாருங்கள். இதை வந்து நம்ம அப்புறமா ஸ்டீல் பாத்திரத்துலலாம் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி வெள்ளி பாத்திரம், இரும்பு அதாவது காந்தம் பிடிக்காத ஸ்டீல் பாத்திரத்தில் வைக்கலாம். இல்லை பிளாஸ்டிக் குப்பியில் வச்சுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. நான் வெள்ளியில் தான் கலெக்ட் பண்ணிப்பேன். இதை வச்சுட்டு 1 மாதத்துக்கு வச்சுக்கலாம் தாராளமாக. 1 to 2 months இந்த ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டிங்கன்னா எப்போ வேணுமோ அப்போ நம்ம மை தயார் பண்ணிக்கலாம். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இதை பாருங்கள் எப்படி கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ பயங்கர கருப்பாக இருக்கும். பார்த்தாலே நீங்கள் பயந்துடுவீங்க. அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து இதில் வந்து உங்களுக்கு வேக்ஸ் கிடையாது, லெட்டு கிடையாது, கலப்படம் கிடையாது. இது ஒரிஜினல் மை. சரிங்களா? அதனால் இது நல்லா சீக்கிரத்தில் அப்படியே நல்லா இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் நீங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் கண் திருஷ்டியே வராது. இது கண்ணுக்கு முதல்ல நல்லது. மை வைக்கிறதே கண்ணு குளிர்ச்சியாக இருக்கணும், கண்ணில் இருக்கிற அழுக்கு வெளியில் வரணுன்னு தான் மையே நம்ம அந்த காலத்தில் பெரியவா பண்ணது. ஆனால் இப்போ ஃபேஷன் ஆகிடுச்சு. என்னென்னவோ போட்டு தயார் பண்ணுறோம். அந்த மையை தான் யூஸ் பண்ணுறோம். அது உடம்புக்கு கண்ணுக்கு கெடுதல். உடம்புக்கு இல்லை, கண்ணுக்கு கெடுதல். அதனால் நீங்கள் இந்த மையை பயன்படுத்துவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது எனக்கு. கண்டிப்பாக இப்போ ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், சூப்பராக பயன்படுத்துங்க. ஆரோக்கியமாக இருப்போம், ஆரோக்கியமாக மையை இட்டுக்கொள்ளுவோம். பாருங்கள், இப்போ இந்த மையை செஞ்சு பார்க்குறதோடு நிற்காமல் என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும். ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.